வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழங்களில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வாழைப்பழங்கள் நிறைய மருத்துவமைகளை கொடுக்கறது காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். மேங்கனீஸ், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் B6 இருக்குது. கலோரிகள் போதுமான அளவுக்கு, கார்ப்ஸு, நார்சத்து, கொழுப்புச்சத்து போதுமான அளவு, புரதம், சர்க்கரை போதுமான அளவு, விட்டமின் சி, விட்டமின் பி, பொட்டாசியம், மேங்கனீஸ், மெக்னீசியம் எல்லாமே இருக்குது. இந்த அடிப்படை ஊட்டச்சத்துக்களை நம்ம பெறணும் அப்படின்னா தினமும் ஒரு வாழைப்பழங்கள் நம்ம எடுத்துக்கலாம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழங்களை சாப்பிட்றோம் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்க பெற்று மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக இயங்கணும் அப்படின்னா உடலும் மனதும் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டு இருக்குங்க. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்ல அதிகம் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை வந்து தளர்த்தும். அந்த இறுக்கங்களை தளர்த்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வைக்கும். இதனால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் நரம்புகள் வழியாக உடலெங்கும் பாயும். அந்த ரத்த ஓட்டம் மூலமாக ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்கும் போது நம்மளுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். நம்ம பிபி ப்ராப்ளம் இருந்தால் தான் சுறுசுறுப்பு நமக்கு இருக்காது. ஏன்னா பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ தினமும் உங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வாழைப்பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். மூளை எப்போதுமே விழிப்போடு இருக்க செய்வதில் வாழைப்பழமெல்லாம் உதவிகரமாக இருக்கும். இதனால் தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவர்களுடைய அந்த மூளை செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக அவங்க தேர்வுகளை எழுதுவதற்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். ஸோ உடல் அளவிலும் மனதளவிலும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டு இருக்குங்க. பல பேருக்கும் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா இதில் வந்து வளமான அளவில் நார் சத்து இருந்திருக்கு. அதுதான் முதல் முக்கிய காரணம். இப்போ தினமும் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்குங்க. ஏன்னா வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால், நார் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போவதை வாழைப்பழம் தடுக்கும். உங்களுக்கு வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனை, மலச்சிக்கல்லாம் இருக்கிறது காரணமே நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் மாவுச்சத்து இருக்கக்கூடிய அந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கீங்கிறதான் அர்த்தம். ஸோ இது மாதிரிலாம் இல்லாமல் நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதே மலச்சிக்கல் பிரச்சனை விடுபட்டலாம். வளமான அளவில் நார் சத்துக்கள் வாழைப்பழத்தில் இருக்குது. எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பழமாகவும் வாழைப்பழம் இருக்கிறதால நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் ஆகிடும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டுவிடும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை என எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வாழைப்பழம் உங்களுக்கு துணை புரியும். உங்களுக்கு போதை ஒருவேளை தலைக்கு ஏறி அதிகமாக நீங்கள் தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போதையை வந்து நீங்கள் இறக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த போதையை தெளிவடை வைக்கணும்னா வாழைப்பழத்தை பயன்படுத்தலாம். இப்போ பலருக்குமே மது இருந்தக்கூடிய பழக்கம் வந்து இருக்குது. சிலரெல்லாம் அதிகமாக மது இருந்துட்டாங்கன்னா போதை தலைக்கே அவதிப்படுவாங்க, நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ இந்த போதையை வந்து தெளிவடை வைக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சமாக கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அதை அடித்து மிக்ஸ் பண்ணி அதை தலைக்கீரைங்களுக்கு கொடுக்கும்போது சீக்கிரத்தில் போதை வந்து தெளிய ஆரம்பிக்கும். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும். காரணம், நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழத்தில் பொட்டாசியம், மெக்னீசியம்லாம் இருக்குது. இது நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி செல்களை மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த போதை ஏறி அந்த செல்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதையை வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களை மீண்டும் செயல்பட வைக்க ஆரம்பிக்கும். அல்சர் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண். இந்த அல்சர் பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கும் அதிகமாக காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொள்பவர்களுக்குமே ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அல்சர் பிரச்சனை கியூர் ஆகிற வரைக்கும் காரசாரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவுகளை எப்போதுமே நீங்கள் சாப்பிட்றணும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பழகிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது கூட வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த அல்சர் பிரச்சனைகள் வந்து விரைவில், அந்த கூடிய விரைவில் உங்களுடைய அல்சர் புண்கள் வந்து குணமாகும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய செயல்பாடுகளும் கரெக்டாக உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். இதனால் அந்த அமிலங்கள் கரெக்டான அளவில் சுரக்கும். நீங்களும் சாப்பிடுவீங்க. கரெக்டான டைமில் பசி எடுக்க ஆரம்பிக்கும். உணவுகளை சாப்பிடுவீங்க. உங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனை இருக்காது. ஸோ அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் நீங்கள் உணவுகளை மறக்காமல் எடுத்துக்கோங்க. பசி எடுத்துச்சுன்னா நீங்கள் உணவுகளை சாப்பிடணும். அது கூடவே வாழைப்பழங்களையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா விரைவில் அல்சர் அந்த புண்கள் வந்து உங்களுக்கு குணமடைய ஆரம்பிக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் இருந்திருக்குங்க. இந்த பொட்டாசியம் சத்து நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும்.
தடுக்கும். இதய நலத்திற்கும் பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகுது. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகம் உதவிகரமாக இருக்கு. இதனால் இதய நோய்கள் ஏற்படுவதும் தவிர்க்கிறதுக்கு வாழைப்பழங்களை அதிகமாக நம்ம சாப்பிடலாம். ஸோ நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை நம்ம தளர்த்தி கொண்டோம் அப்படின்னாலே நரம்புகள் வழியாக ரத்தம் ஓட்டம் போதுமான அளவுக்கு உடலெங்கும் பாயும். நம்மளுடைய உடல் சுறுசுறுப்பாக இருக்கணும், முன்னாடியே பார்த்தோம். இப்போ இதயத்திற்கும் அதனால ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு போகிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகளும் நமக்கு ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும், இதய துடிப்பும் சீராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த பொட்டாசியம் சத்து பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கும். அதுக்கு தான் நம்ம வாழைப்பழத்தையும் எடுத்துக்கணும். வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கான காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படாமல் உங்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நீங்க கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும். இப்போ வயிற்றுப்போக்கால உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு வந்து உண்டாகும். உங்களுக்கு வந்து பேலன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. நீங்க வந்து சோர்ந்து இருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி டைம்ல நீங்க வாழைப்பழத்தை வந்து சாப்பிடணுங்க. வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீர்ல சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த தண்ணீரை நீங்க குடிச்சீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கால உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் நீங்க பெறுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். வாழைப்பழம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்து வயிற்றுப்போக்கு நிப்பாட்டிடும். அந்த சர்க்கரையும் உப்பும் கரைந்த கரைசல் வயிற்றுப்போக்கு உங்களுக்கு வந்து நிப்பாட்டிடும். மீண்டும் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கெல்லாம் வாழைப்பழத்தை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல அந்த கெட்டு போன உணவுகள்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்றது வயிற்றுப்போக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். கண்கள் நலம் பெறுவதற்கு வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகள்ல கண்களும் ஒண்ணுங்க. இந்த கண்களை கொண்டுதான் நம்ம வந்து அனைத்து வேலைகளையுமே வந்து செய்யறோம். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, படிக்கிறதுக்கு, ஒரு வேலைகளை முழுமையா செஞ்சு முடிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இன்றைய காலத்துல கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்களும் இருக்கு. முதல் முக்கிய காரணம் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது. கண்களுக்கு போதிய அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கல அப்படின்னா கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கப்புறம் போதுமான அளவுக்கு தூங்காம இருக்கிறது, போதுமான அளவு தண்ணீர் குடிக்காம இருக்கிறது, இது எல்லாமே கண் வறட்சிக்கு வழிவகுக்கும். போன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்றது, இது எல்லாமே கண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். வயசானதுக்கு அப்புறம் கண்கள் சார்ந்த பிரச்சனை ஏற்படுவது வேற ஒரு காரணம். ஆனா நமக்கு வந்து இளமையிலேயே கண்கள் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இப்போ அதிகரிச்சு தான் இருக்கு. இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். வாழைப்பழத்துல விட்டமின் ஏ அதிகம் இருக்கு. விட்டமின் ஏ சத்து கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடிய சத்து. இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்கும். மேலும் விழிப்படலம், கருவிழி ஆகியவற்றின் நலத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்தி கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்துவிடும். புகைப்பழக்கத்திலிருந்து நீங்க விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய அந்த கடினமான முயற்சியால பல பேர் நிறுத்தி இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு மீண்டும் ஒரு சில சமயங்களில் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல், உணர்வு வந்து ஏற்படும். அந்த மாதிரி சமயங்களில் அவங்க ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய உணர்வை கட்டுப்படுத்திடலாம். மேலும் இத்தனை காலம் அவங்க புகைப்பிடிக்கிறதால அவங்களுடைய உடல்ல தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியத்துக்கு வந்து நீக்கிவிடும். இதனால அவங்க புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமே அவங்களுக்கு வந்து மீண்டும் தோன்றாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. தொடர்ந்து தினமும் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொண்டு வாங்க. அந்த வாழைப்பழத்திலிருந்து நிறைய மருத்துவமைகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் நலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.